விளையாடு தொடர்ந்து சிவதர்சினி அவர்கள், அதனைத் தொடர்ந்து சிறப்பு தலை 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 தலைப்புடம் வருகின்றார். தலைப்புடம் வருகின்றார். சிறப்பு தலைப்புடம் வருகின்றார் வஜிதா அவர்கள். நல்ல ஒரு தலைப்பு எடுத்து வாங்கோ, எல்லாரும் மோதிர மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து வாங்கோ. நன்றி, வணக்கம். சரி, அரவமான ஊரோடு விளையாடு. வணக்கம் வஜிதா அவர்களே. வணக்கம் அன்பு நேயர்களுக்கு. மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் பல சொற்களும் சில ஊர்களும் சில தாயகத்து மரங்களையும் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இந்த பழமொழியாக குந்தி தின்றால் குன்றும் மாளும், குந்தி தின்றால் குன்றும் மாளும். பாப்போம், நீங்க சொல்லுங்க பாப்போம் இதுக்கான கருத்து. குந்தி தின்றால் குன்றும் மாளும். இப்ப ஒரு நான் சொல்லவா? யாராவது சொல்லிக் கொடுங்க. நான் சொல்லுகிறேன். குந்தி தின்றால் குன்றும் கரையும். சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப சொத்து இருக்குது என்று சொல்லி போட்டு எங்களுக்கு உழைப்பு தேவையில்லை, அந்த சொத்தையை நாங்க தின்னுவோம்னு சொல்லி அது அந்த சொத்தை நம்பி 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 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சொத்துகள் கரைஞ்சி போயிடும். அதான் அதோட அர்த்தம். அதுதான் மலை போல, அது மலை குன்றது போல சொத்தும் கொன்று போகும்னு சொல்லுவாரு. பாப்பம், உங்களோட கருத்து. மஜிதா, நான் சொல்லுகிறேன். அதாவது வேலை ஒண்ணு செய்யாம இருந்து கொண்டு நாங்கள் சாப்பிட்டால் எல்லாமே பயனில்லாம போய்விடும் என்ற. நன்றி. உங்களோட கருத்துக்கு வாழ்த்துக்கள். மற்றவர் பாப்போம். நோகாம நொங்கு சாப்பிட்றேன்னு சொல்லி தானே, அதுதான் இது. வேலை இல்லாம இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் எல்லாம் குந்தி கொண்டிருந்தது துண்டே என்று சொன்னா அந்த அந்த குன்று என்ன சொல்றீங்க? குன்றும் மலவாணி இல்ல, அது சரி. மாளுமா? குன்றும் கரைகிறது. அதான் அதான் குன்றும் இல்லாமல் போறன்னு சொல்லலாம், இல்லாம போகும்னு சொல்லலாம். இல்லாம போகும். எனக்கு ஒன்று வந்தது, குந்தி தின்றால் அதுவும் தேயும். குந்தி தின்றால் டாஷ் அதுவும் தேயும் என்றதான் சரி வரும். தற்காலத்துல அப்படி ஒரு பழமொழி வரும் இல்ல, வரும். நாங்க அதை வெயிட் பண்ணலாம், சொல்லிக்கொள்ள இயலாது. சொல்லுங்க. முற்காலத்துல வந்து எங்களோட முதியவர்கள் சேர்த்து வைத்த பணத்தை நாங்கள் குந்தி தின்று அப்படி எல்லாத்தையும் அழிச்சு போறோம். இல்ல, அதான் குந்தி தின்று என்றதான் அந்த குண்டு குண்டு எனக்கு அப்படித்தான் உலகி. அதாவது திரும்ப கேட்டா சும்மா இருந்து நாங்கள் வேலை வெட்டி இல்ல இல்ல அந்த குன்று இல்ல, அந்த குன்று இருக்குதானே குந்தி தின்றால் அந்த குன்று எனக்கு வேற மாதிரி விளங்கிட்டு. சரியோ, அதுதான் சரி. வந்திருக்க வேணும், அதுல வந்திருக்க வேண்டிய வார்த்தை பிழைச்சு போச்சு. குண்டு குண்டு வேண்டு வட்டார வழக்குப்படி அப்படி ஒரு வசனத்தை போடலாம் தானே. இல்ல, எல்லாரும் சொன்னா சிறப்பாக இருந்தது. அதுதான் உண்மை. இப்ப நாங்க உழைக்காம, முக்கியமாக உழைக்காம இருந்து எங்களோட மூதாதையோட சேர்த்து வச்ச பணங்களை எல்லாம் நாங்க இறுக்கி வசதியான புள்ள, வசதியான மாண்ட புள்ளன்னு சொல்லிட்டு நாங்க இருந்து திண்டோம்னா ஒன்றுமில்லா போயிடும். மழை போல அப்படியே கரைஞ்சி போயிடும். உழைச்சி நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு ஏன்னு சொன்னா கவனமா இருப்போம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை எடுக்கிறோம். ஆனா அது பேக் அழியாது தானே? விளங்கல. பேக் வந்து அப்ப அழியாது தானே? பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படியா? இல்ல, அதுவும் தேயும் தான். தொடர்ந்து தேயும். தண்ணி குடிக்கலையும் அப்படி இருந்துதானே தண்ணி குடிக்கிறேன். சரி, சொல்லுங்க, அடுத்ததை சொல்லுங்க. இப்பொழுது நாங்க எங்களோட தாயகத்தில் உள்ள மரங்கள், சரியா, தாயகத்தில் இருக்கிற மரங்கள், அதுக்கான நான் தருவேன். அந்த மரத்துல எழுத்துக்களை மட்டும் தருவேன். அதுக்கான ஒரு தரவும் தருவேன். என்ன மரங்கள் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு நான் இந்த மரங்கள் எப்படின்னு நான் சொல்லுவேன். இலங்கையில் முதலாவதாக நாட்டப்பட்ட மரம் இது. இலங்கையில் முதலாவதாக நாட்டப்பட்ட மரம் இது. 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு மரம். பாப்போம். ஆலமரம்.
உங்களோட ஒரு ஆள் ஒரு தத்தளிப்பு நான் பார்ப்போம். மரத்தோட சேர்த்து 5 வரும். இல்ல மரத்தோட சேர்த்து 5, 6, 7, 8 வரும். அப்ப மரப்பேர் வரணும். மரப்பேர். சரி, மரப்பேர். மரத்தின் பேர். செல்வியக்கா ஆலமரம் சொல்லி இருக்கின்றார். ஒவ்வொரு ஆக்களா சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு எத்தனைப்பு திருப்பி இன்னொரு தரம் நீங்க தேடி பாருங்க, எத்தனைத்து பாருங்கள். ஒரு நாங்க தேடலும் கற்றுக்கொண்டு தேடிக்கொண்டு போறதுதான். நீங்க நாகமரம் கொஞ்சம் பொறுங்கோ. இப்ப மரம் 5 எழுத்துக்களா, மரத்தோட சேர்த்து 5 எழுத்துக்களா? மரம் தனியா 3 எழுத்து வரும். இல்ல, நீங்க மரத்தை விடுங்க. இப்ப மரத்தின் பேரை தானே கேக்குறீங்க. அப்ப மரத்தை தவிர்த்து மரத்தின் பேரை மட்டும் சொல்லுங்க. சரி, மரத்துல பேரை மட்டும் சொல்லுங்க. 5 எழுத்துக்களா? அப்படியா? ஓகே. நான் சொல்றேன் பூவரசம். நீங்க பூவரசம். நான் வெள்ளரசு மரம் பண்றேன். நீங்க வெள்ளரசு மரம். இந்தியாவிலிருந்து வந்ததுக்கு நாடி கருங்காலி. நீங்க கருங்காலி. அப்ப இன்னும் இதுக்குள்ள அதில் வரவில்லை. திரும்ப ஒருக்கா சொல்றீங்களா வஜிதா? இலங்கையில் முதலாவதாக நாட்டப்பட்ட மரம், இயற்கையாக வளர்ற மரங்கள் வேற. சரியா? இலங்கையில் நாட்டப்பட்ட மரமா? நான் ஈரப்பலா சொல்றேன். ஈரப்பலா. சிறப்பான வாழ்த்துக்கள். ஈரப்பிலா மரம் தான் முதல் இலங்கையில நாட்டப்பட்ட மரம். அதற்கு சொல்லுவார்கள் எல்லாம் இந்த அரச மரக்கிளைய கொண்டு அதைத்தான் நாட்டினது. இல்ல அரச மரம் எல்லாம் நாட்டின முதல் இலங்கையில நாட்டப்பட்ட மரம் என்று சொல்ல மரம் தான். இன்றும் அதோட ஈரப்பிலா மரம் அது எத்தனை ஆண்டுகளை தாண்டி ஒரு மரம் இருக்கின்றது அந்த கொழும்புல. வஜிதா, நீங்க ஒரு மணி தான் செய்யலாமா? அங்க அவற்றை இல்ல பிறகு சுவதர்சனி அவர்கள். ஓகே. இது இலங்கையில் முதல் இந்த காளி முகத்திடல்ல தான் நிறுவப்பட்டது. அந்த மரம் நாட்டப்பட்ட மரமா? இந்த காளி முகத்திடல்ல இந்த மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது இதுவும் அப்படித்தான். இலங்கையில் முதல் காளி முகத்திடல்லாம் இந்த மரம் நாட்டப்பட்டிருக்குது. இது மரத்தை தவிர 5 எழுத்துக்கள் உள்ள மரம். என்ன கேள்வியே விளங்க இல்ல. இலங்கையில் முதலில் காளி முகத்திடலி, சரியா, நாட்டப்பட்டதுல நிறுவப்பட்டிருக்கு இந்த மரம். நாட்டப்பட்டதுதான், நிறுவப்பட்டதுதான் மரம். இது 5 எழுத்துக்களை கொண்ட மரம். சில மரங்களே எமது தாயகத்துல இல்ல, அது வேற நாடுகளிடம் இருந்து வந்திருக்கு எமது நாட்டுக்கு. காளி முகத்திடலா? காளி முகத்திடலில நிறுவப்பட்டிருக்கின்ற மரம் நாட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அது அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கு பிறகு தற்பொழுது நிறுவப்பட்டிருக்கிறாங்க அந்த மரத்தை. மரத்தோட சேர்த்துகள் எழுத்து, மரத்தை தள்ளுனா 4 எழுத்து வரும். அப்ப ஈச்சம். உங்களோட பதில் ஈச்சம். இப்ப இதெல்லாமே எங்களோட தாயகத்துக்குள்ள ஊரோட இருக்கிறது விடயங்கள் தான். ஏன் தமிழ் ரெக்கார்டிட்டா என்ன செய்ய அவருக்கு கோபம் பார மாதிரி? தமிழ் ரெக்கார்டிட்டார் கோபத்துல கேட்டுக்கொண்டிருப்பா. இந்த கமுக மரம். கமுக மரம் இல்லை. தேடுங்கள். இப்ப பத்மினி தேடி கொண்டு வந்த மாதிரி இருக்கும். இது வஜிதா, இப்ப இது அகத்தி மரம் அப்படியான இதுகளோட சம்பந்தப்பட்ட இதுவும் வருமா? இல்ல, பதில் வந்திருக்கா இதுவரைக்கும்? இதுவரையும் வரல பதில். வரவே இல்ல. இல்ல. இழுப்ப மரம் வருமா? வருமா? இருக்கா? வருமா? இழுப்பு என்று சொல்றேன். உங்கள் பதில் இருப்பேன். உங்கள் பதில் பிழையாக உள்ளது. வீரப்பிளாக்கா வந்துடுது. உரை என்ன 4 எழுத்து இல்ல? 4 எழுத்து. மரத்துக்கு மட்டும் 4 எழுத்து. அங்க சரவணியக்கா என்ன சொல்றா? என்னமா? 4 எழுத்து. 4 எழுத்து மரம். பூவரசு இல்ல. இந்த ஐரோப்பிய நாட்டுக்கும் இந்த மரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்ப கிறிஸ்துவ மக்களுக்கு
நெருங்கிய தொடர்பு உண்டு. இனி தேடுங்க, இனி தரவு தர என்ன மாட்டேன். விளங்கல? கிறிஸ்தவ மக்களுக்கு சவுக்கு சவுக்கு சவுக்கு. ஆ, சவுக்கு மரம். ஆம், அது நத்தார் மரம், நத்தார் மரம். இல்ல சரோஜினி சிறப்பான சோதராஜ் வாழ்த்துக்கள். அவர்களே, சரோஜினி நத்தார் அவர்களே, நீங்க வந்து வனமையா வேற ஒன்றில் வாரீங்களோ, உங்களோட குரல் கிளியரா இருக்கும், அதுல வாங்கோ. ஏண்டா இது தயவு செய்து கேட்குது இல்லை, உண்மையில் பாவம் அவர் இதை பதில் சொல்றார், கேட்குது இல்லை. யாரு சொன்ன நத்தார் மரம்? நான் சொன்னது. சிறப்பான வாழ்த்துக்கள். இல்லை சரோஜினி அவர்களும் ஏதோ சொன்னார், அவர் விளங்காதபடியினால உங்களோட சத்தத்துக்குள்ள அவர் வரையில். கேள்வி என்னன்னு கேட்டவா போல. பத்மினி தான் சொன்னேன். என்ன நீங்க பத்மினி? ஓமோ, ரெண்டு பதில் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். நத்தார் மரம் தான் இலங்கையில் முதலாக காலின் முகத்திடலில் நாட்டப்பட்ட மரம். அதுக்கு பிறகு அது அழிஞ்சு போயிட்டு அதுக்கு பிறகு இப்பொழுது நிறுவப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு மரம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. அது நத்தார் மரம். அடுத்தது, இந்த மரத்துக்கும் ஒரு சமயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அரச மரம். அதான் புத்தகத்தில் எத்தனை எழுத்துன்னு சொல்ல இல்ல. என்ன இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் ஒரு சமயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதுவும் வேறொரு அயல் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அரச மரம். வெள்ளரசு, வெள்ளரசு அரசு. என்னன்னு சொல்லுங்க, எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஐந்தெழுத்து. மரத்தோட சேர்த்தா இல்ல, மரம் இல்லாம வெள்ளரசு சொல்றது. வெள்ளரசு. சிறப்பான வாழ்த்துக்கள். வெள்ளரசு தான் சொல்றேன், அரசு மரம் ஒன்று சொல்றேன்ல, வெள்ளரசு மரம் தான் புத்தர் அவங்க இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மடகஸ்தான், ஓமன் நாடு இருக்குதானே, அவர்களால ஓமன் அரபிய நாடு, விதை கொண்டு வரப்பட்டு நாட்டப்பட்ட மரம் இது. அவங்க விதை கொண்டு வந்து நாட்டின மரமாம் இது. அவங்க விதை கொண்டு வந்து நாட்டின மரமாம் இது. தமிழ்ல இதுக்கு 4 எழுத்து சொற்கள் வருகின்றது. சரியா? நான் சொல்றதுக்கு முதல் கேளுங்க. தமிழில் இதுக்கு 4 எழுத்து வருகின்றது. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கின்றது. அதுக்கு 9 அந்த மரத்தை தள்ளுனா மரத்தை தள்ளுனா ஆங்கிலத்தில் தான் அந்த பேர் இருக்கின்றது. தமிழ்ல சொல்கின்றேன். 4 எழுத்து வரும். அதுக்கு தமிழ்லையும் 4 எழுத்து வரும். அந்த அது ஆங்கில பேரு 4 எழுத்துல வருது. நாங்க தமிழ்ல எழுதுனா அப்படி. அது பேரிச்சை மரம் தான். பேரிச்சை மரம் தான். நீங்க எப்படி நீங்க முடிவெடுப்பீங்க பேரிச்சண்டு? நான் சொல்றத நீங்க முதல்ல கேளுங்க. தமிழ்ல இதுக்கு 4 எழுத்து வருகிறது. இந்த தரவுகளை கேளுங்களேன். இது இந்த மரங்கள் இலங்கையில் 40 மரங்கள் தான் இப்பொழுது இருக்கிறதாம். 40 மரங்கள் தான் இப்பொழுது இருக்கிறதாம். இது 34 மரங்கள் மன்னார் தீவில இருக்கிறதாம். அது 400 தொடக்கம் 700 நூற்றாண்டுகளுக்கு முதல் பழமை வாய்ந்ததாம் இந்த மரங்கள். நெடுந்தீவில இருக்குது ஒரு மரம். அடுத்தது போர்த்துகேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட மரமாகுது. கண்டுபிடிங்க பாப்போம். கிறிஸ்துக்கு பின் 630ஆம் ஆண்டு அரபியர்களால் கொண்டு வந்து இந்த மரத்துல விதைகள் தூவப்பட்ட மரம். அந்த பெருக்கு மரம் என்று சொல்லுவார்கள். பெருக்கு மரம். பாப்பம். அதிகமாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிறாங்க இந்த மரம். இதுக்கு காரணம் என்னன்னா, மூங்கில் இருக்கா? மூங்கில் உங்களோட பதில் மூங்கிலாக இருக்கிறது. பதில் நீங்க சொல்லிருக்கீங்கக்கா. நான் பதில சொல்ல மாட்டேன். இந்த பாப்பம் எல்லோரும் முயற்சி செய்யட்டும், தெரிந்து கொள்வதுதான். சொன்னா தான் முயற்சி செய்யலாம். எல்லோரும் எத்தனை கேட்டீங்க? நீங்கள் புள்ளையண்டா தான் எத்தனைக்கலாம். எத்தனை எழுத்து சொன்ன நீங்க? 4 எழுத்துக்கள். இருக்கு மரம் தான் அதை கொண்டு வந்து பதில் வந்திருக்கிறது.
இதுக்குள்ள யாருன்னு சொல்ல மாட்டேன். பத்மினி சொல்லுங்க, என்ன மரம் உண்டு? கண்டுபிடிக்க இல்ல. வாணி, இந்த நேவிசக்காக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பெருக்கு எல்லாம் அந்த பணிக பணிக என்ன மரம்? என்ன மரம்? பெருக்கு பெருக்கு இருக்கு. பெருக்கு. அப்ப அத பவோ பாப்புன்னு சொல்வார்களாம் ஆங்கிலத்தில். பவோ மன்னார் பகுதியில ஒரு மரம் இருக்கிறது, பெருக்கு மரம். இன்னொரு இடத்துல என்ன பெயர் வச்சிட்டா? BAO BAB BAO BAB வாயோ பவோ பாப். பவோ பாப்புன்னு வரும்னு நினைக்குதுங்க. பெருக்கு மரம் நான் சொல்லுவேன். பெருக்கு மரம் தான் தமிழ்ல பேரு. சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த மரம் ஆப்பிரிக்க நாடுல இருக்குமாம். இந்த மரத்துல சிறப்பு என்னன்னு சொன்னா, அடிப்பாகத்தில் இப்ப இது நீங்க இதுல கணக்கு சொல்லுங்க. அப்ப 1,20,1,20,20 அங்கால 3,000 லிட்டர் தண்ணீரை சேகரிக்குமா? சொல்லுங்க பாப்பா, எத்தனை லிட்டர் உண்டு? 1,20,000. 1,20,000. அப்பம் திருப்பி சொல்றேன் கேளுங்க. 1,20, பின்னுக்கு 3,000. 3,000. 1,20,000 1,20,000 தான். 1,20,000 லிட்டர் தண்ணீரை இந்த மரம் சேமிக்குமா? இந்த மரம் சேமித்து வச்சிருக்குமா? இந்த மரம் நிலத்துக்குள்ள இருக்கிற நீரை, அந்த நீரை ஆப்பிரிக்க நாட்டுல இந்த மரம் நிக்குதாம். இந்த மக்கள் நீர் பஞ்சத்தின் காலத்துல அதுல அடியை தோண்டி அந்த நீர் எடுத்து பறந்து வருகிறான். இலங்கையில் 40 மரங்கள், இந்த மரங்கள் மன்னார்ல காணப்படுகிறது. அதுல அங்கால அந்த 34 மரங்கள், மொத்தம் 44. அந்த 40 மரங்கள் தான் இலங்கையில இருக்கிறாம். இது இந்த மரம் 34 மரங்கள் மன்னார்ல காணப்படுகின்றது. அடுத்தது இந்த அதுல 3 மரங்கள், அங்கால 3 மரங்கள் வில்வத்து தேசிய பூங்காவிலும் நெடுந்தீவில 3 மரங்களும் இருக்கிறான். மொத்தம் 40 மரங்கள் இலங்கையில இந்த மரங்கள் அழியாம இருக்கிறதா. இந்த பெருக்கு மரமோ? பெருக்கு மரம். அது எத்தனையோ பேர் சேர்த்து கட்டி பிடிக்க இயலாது. அந்த மரம் கட்டி பிடிக்காது. அதுல 40 பேர் மக்கள் சேர்ந்து அதுல அடிய கட்டி பிடிக்கலாமா? நாங்க பாத்துருக்கோம், மன்னார்ல இருக்குது. நாங்க அதுதான் அந்த சந்தியில இருக்குது. 40 மக்கள், நல்ல வளர்ந்த மக்கள் 40 பேரு இப்படி நின்று கட்டி பிடிக்கக்கூடிய அதுல அடியாம். அப்ப பாருங்க, யோசிச்சு பிடிக்கும் இந்த மரம். இதெல்லாம் எங்கட மரம் இல்ல. இதெல்லாம் ஆப்பிரிக்கால, அரபியாவில். அதான் சொல்லுவாரு, நாங்க வாசிச்சிருக்கோம். அந்த கடல் வழியாக அரபியாவும் ஒமான்ல இருந்தும் மடகாஸ்கர்ல இருந்தும் இதுல பேர கொண்டு வரப்பட்டிருக்கு. குதிரையோட வந்து, குதிரையோட தான் அரபிய வணிகர்கள் வருவார்கள் கப்பல்கள்ல. போர்த்துகேத காலத்துல வந்து அவங்க வியாபார நோக்கமா வந்தோன்னா கிறிஸ்துக்கு பேர் 630ஆம் ஆண்டு இந்த மரங்கள் கொண்டு கூவிருக்காங்க. பாருங்க எவ்வளவு காலம். அடுத்தது இல்லையா மஜிதா, அந்த குதிரைக்கு கொடுக்குற அந்த உணவு, அந்த குதிரை இந்த மரத்துல இருந்து அந்த இலைகளை கொடுக்கறதா, அந்த குதிரை சாணத்துல இருந்து வந்ததுன்னு தான் சொல்றாரு. இல்ல கொண்டு வந்திருக்கார்கள், விதைகளை தூவிருக்கிறார்களா, கொண்டு வந்து கொட்டைகள்ல இருந்து வந்து கொட்டை கொண்டு வந்து இதுக்கு உணவுக்காக கொட்டை கொண்டு வந்து அந்த மரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஓ சரி சரி. நான் இந்த மரத்தை பார்த்திருக்கிறேன் அந்த பேராதனையில். அடுத்தது இத 7 எழுத்துக்கள் சொல்லப்படுற மரம் இது, சரியா? மரத்தோட சேர்த்தா இல்ல, மரத்தோட சேர்க்காம 7 எழுத்து. மரத்துக்கு இன்னொரு அழகான பேர் இருக்குது, 3 எழுத்துல ஒரு பேர் இருக்குது, சரியா? இதுக்கு நிறைய விடயங்கள் சொல்லப்படுது. இந்த மரம், இந்த மரத்துலதான் அதிகமாக வாசன திரவியங்கள் செய்யப்படுகிறது. அந்த மரத்துல இருந்து வாசனை திரவியங்கள் நம்ம அடிக்கிறதான கொலோன்கள், சில பூக்கள்ல இருந்து கொலோன் எடுக்கிறது அதிகமாக. பஸ்மீன், அடுத்தது ரோஸ்ல எல்லாம் எடுக்கிறோம் நாங்க. ஆனா இந்த மரத்துல இருந்துதான் வாசனை திரவியங்கள் எடுக்கப்படுதாம். உலகத்திலேயே இந்த வாசனை திரவியங்கள் முதல்ல தயாரிக்கப்பட்டது இந்த மரத்துல இருந்துதானா. அதிகமாக பெருமதியான வாசனை திரவியம் மலர்களை விட இந்த மரத்திலிருந்து தான் எடுக்கப்படுதுதான். இத
4 விடயங்களாக இந்த மரத்தை அலங்கரிக்கிறார்கள், 4 பெயர்களை கொண்டு. பசுமை தங்கம் என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இந்த மரத்துக்கு. பசுமை தங்கம் என்ன மரம் என்று கண்டுபிடிங்க, மிச்சம் அந்த மரத்திட நான் அந்த மரத்திட மற்ற பெயர்களை சொல்றேன். பசுமை தங்கம் என்று சொல்லுவார்கள் அந்த மரத்துக்கு சிறப்பு பெயர். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு மரம். இன்னொன்று அழகான இன்னொரு பெயர் சொல்லப்படுகிறது 3 எழுத்துக்கள்ல. நான் சொல்லி பார்க்கலாம் 3 எழுத்துல வர்றது. அகில் மரம். மற்றவர்களும் முயற்சி செய்யட்டும். பதில் நான் சொல்ல மாட்டேன். எங்க அதிபர் அவர்கள் சொல்லியிருந்தார் மற்றவர்களும் சிந்திக்க. 3 எழுத்துலதான் சொல்றேன் அகில் மரம் சொன்னியா. அதான் உங்களோட பதில் அதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னா டக்குனு சொன்னோம்னா மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று நானும் அகிலத்தான் சொல்றேன். பாப்போம். அடுத்த எழுத்து நீங்க 7 எழுத்துக்கள் உள்ளது. நானும் அகில் மரத்தை தான் சொல்றேன். சிறப்பான வாழ்த்துக்கள். அகில் மரம் தான். அடுத்த பேரை கண்டுபிடிங்க பாப்போம். அடுத்தது என்ன இதே இதுதானா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது பாப்போம். அகில் மரம் தான் இது. அத பசுமை தங்கம் என்று சொல்றோம். அதுக்கு இன்னும் 2 பெயர்களும் இருக்கிறது. அந்த பெயரையும் கண்டுபிடிங்க. சந்தன மரமா? இல்ல, இந்த மரம் தான் அகில் மரம். அகில் மரத்துக்கு ஆனா இன்னும் ஒரு பெயர். இன்னும் 2 பேரு. அழகான பெயர். அந்த மரத்துக்கு அகில அல்லது கால்வை என்றுதான் மரத்துக்கு சொல்றது. தெரியல வேற இல்ல. வங்காளதேசம், பூட்டான் அதுகள். இந்த மரத்துக்கு இன்னொரு பேரு மரங்களின் கடவுள். வல்லப்பட்டை என்று வருமா? வல்லப்பட்டை. சிறப்பான வாழ்த்துக்கள். வல்லப்பட்டை உங்களோட தேடலுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வெள்ளப்பட்டை என்று சொல்ற மரத்தை தான் அகில் மரம் என்று சொல்லப்படுகிறது. வாசனை திரவியங்களின் அரசன் என்று சொல்லப்படுது அந்த மரத்துக்கு. வாசனை திரவியங்களின் அரசன். அகில் மரத்துக்கு மறுபெயர் வல்லப்பட்டை. இது சின்ன இல்லன்னா அந்த இல்லண்டு வாரத்துக்கு வர இல்ல சின்ன இல்ல நறுக்கி தானே பல்லுக்கு வர இல்லன்னா வல்லப்பட்டை. பசுமை தங்கம். பசுமை தங்கம். அடுத்தது வாசனை திரவியங்களின் அரசன், மரங்களின் கடவுள். அந்த 3 அழகிய பெயர்களையும் கொண்டு இந்த மரம் சொல்லப்படுகிறதாம். அகில் மரம் அல்லது வல்லப்பட்டை மரம். வெள்ளப்பட்டை வள்ளையா வல்லப்பட்டை. அடுத்தது இது 5 எழுத்துக்களை கொண்டு மரம். இது இலங்கையில் அழிந்து வரும் மரங்களில் முதலிடத்தில் இருக்கிற மரம் அமைதி. இலங்கையில் அழிந்து வருகின்ற மரங்களில் முதலிடத்தில் இருக்கிற மரம் அமைதி. இந்த மரத்துக்கு மின்காந்த ஆற்றலை சேமிக்கும் திறன் உண்டு. இந்த மரத்துக்கு மின்காந்த ஆற்றலை சேமிக்கும் திறன் உண்டாம் இந்த மரத்துக்கு. கண்டுபிடிங்கள் பாப்போம். 5 எழுத்துக்களை கொண்ட மரம். ஐய வச்சா சொக்கடிக்கும் இந்த மரத்துல. வெட்டி போட்டிருந்தா காட்டு வழிய இந்த மின்காந்த ஆற்றலை சேமிக்கும் திறன் உண்டாம். இந்து சமய மக்களுக்கும் கடவுளுக்கும் இந்த மரத்துக்கும் நெருங்கிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கருங்காலி வருமா? நான் சொன்ன சமயத்தை சொன்ன கண்டுபிடிச்சிட்டீங்க. கருங்காலி எங்க வச்சிருப்பார்கள் சொல்லுங்க அப்ப இந்து சமயத்து மக்கள்? கருங்காலியில பல இந்து மக்கள் இந்த இதெல்லாம் செய்வார்கள். அந்த உத்திராத்த கொட்டை அதெல்லாம் செய்வார்கள். அதுலயா நீங்க கண்டுபிடிச்சீங்க? வேற இதுல யானைகள் அதெல்லாம் அது இல்ல. அதுல வேற ஒரு சிறப்பு ஒன்று இருந்துச்சு நான் தேடும் பொழுது. அப்ப யாராவது இந்து மக்கள் சொல்லிக் கொள்ளுங்க பாப்போம். இந்து மக்கள் செய்யறதா? இந்து சமயத்துக்கும் இந்த மரத்துக்கும்
ஒரு அழகான ஒரு அவங்களோட சமய சம்பந்தப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த குவேரர் அது வச்சிருப்பாரு, தங்கத்துல வச்சிருப்பாரு. இந்த பலகை உறுதியான பலகை செய்கிற இதை வச்சுதா இல்லக்கா, உங்களோட சமயத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடயத்துக்கு இந்த மரம் ஒரு உலக்கை வைத்திருப்பார்கள். உலக்கையால தலையெல்லாம் போடணும். கருங்காலி உலக்கை வச்சு கருங்காலி அதுகள்ல வச்சு மரங்கள்ல செய்யறது தானே. அது சரி. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மரத்துக்கும் இந்து சமய மக்கள் சமயத்துக்கும் வழிபாட்டு முறை இருக்குதானே, அது அந்த கோயில் இருக்குதானே, அதுக்கும் ஒரு ஒரு நெருங்கிய தொடர்பு ஒரு கதவுக்கு போடுறது இல்ல. கதவு இல்ல. மாலை போடுவார்கள், உத்திராட்சர மாலை போடுவார்கள். இந்த மரத்தால்தான் செய்யப்படுகிறது. அது மாலை சாமி மாதிரி இல்லாக்கா போடுற உருத்திராட்ச கொட்டையில மாலை சங்கிலியில கொடி ஸ்தம்பம் செய்கிறது. நான் தேடும் பொழுது எனக்கு சரியா தெரியவில்லை. கருவறையில அந்த பகடு என்ன ஒன்று சொல்லி வைக்கிறதாம், அதுக்கு இந்த மரம் தான் பாவிக்கப்படுறதாம் என்று இருந்துச்சு. தகடு இந்த மாதிரி ஒரு விடயம் ஒன்று இருந்தது கருவறையில. கருவறையின் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த பீடம் மாதிரி செய்து வைக்கிறாது என்னவோ தெரியா. அதுக்கு இந்த மரம் தான் பாவிக்கப்படுறது என்று இருக்கிறது. அந்த அதுல இருந்தது, தேடிட்டு போகும் பொழுதும் அப்படி இருந்தது. அந்த சிறப்பான வாழ்த்துக்கள். யாரு பத்மினியா சொன்னது கருங்காலி? இல்ல இல்ல இல்ல, நான் கருங்காலி 2 பேரும் ஒருமிக்க சொன்னதா இருக்க வேணும். 2 பேரும் ஒரே மற்றது தெரியல. அந்த கோயில் அதிகமா இந்த இது அழிந்து வர மரங்கள்ல ஒன்றாக இருக்குது. மின் காந்த ஆற்றலை சேமிக்கும் திறன் அந்த மரத்துக்கு கதிர்வீச்சு இருக்காம அதுக்கு. அந்த சக்தி இருக்குதாம் இந்த மின்னல். அதனால இந்த மரங்கள் காட்டுல மழை பெய்யுற காலத்துல இந்த மின் இருக்குதானே, மின்னல் இடி முழங்குதானே, அதை டக்குன்னு இழுக்குமா. கோபுரங்களை எதுவும் செய்கிறதா இருக்கும். இல்ல சில சொல்றாரு எதிர்மறையான ஆற்றல்களை அழிக்கிறதுக்கு சக்தி இருக்கிறாங்க அந்த கடவுள் அந்த கருவறையில தான் பார்த்து. இதனால இந்த சிற்பங்களை அதுல செய்து வீட்டுல அழகாக்க வச்சிருப்பாங்க. மரத்தா செய்யப்பட இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குதானே, அதைத்தான் கொண்டு போவார்களாம். அடுத்தது இது ஒரு மரம் தான் இது, சரியா? இதன் தாயகம் சின்ன மரம். இது எல்லாருக்கும் விருப்பமான ஒரு மரம். இந்த கனியை நாங்க விரும்பி சாப்பிடுவோம். இந்த மரத்துல விருப்பமான ஒரு மரம். எல்லா குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கனி. 3 எழுத்துக்களை கொண்ட இது ஈரான், ஆப்கானிஸ்தான் இதன் தாயகமாக இருக்கிறது. இது ஈரான் இந்த ஆப்கானிஸ்தானால வந்துதான் எமது தாயகத்தில் நாட்டப்பட்டு மரமாகும். ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் வியாபார நோக்கமாக எமது தாயகத்துக்கு வந்த பொழுது இந்த மரத்தை கொண்டு வந்து நாட்டினார்களாம். அப்ப எங்கட நாட்டுல ஒன்றும் இல்லை. எழுத்துக்களை கொண்ட ஒரு மரம். ஆம், சின்ன மரம் தான், கொடியாகவும் இருக்கு. இந்த மரத்தை பழத்தை குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடும். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. நான் இந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டு பிறகு பேர் சொல்லுவேன். ஈரானும் ஆப்கானிஸ்தானும் இதன் தாயகமாக இருக்கிறது. நம்மளோட தாயகத்துக்கு ஆப்கானிஸ்தான் மக்கள் வியாபார நோக்கமாக வந்த போது இந்த மரத்தை கொண்டு வந்து நாட்டினார்களாம். ஏதோ ஏதோ நன்மை செஞ்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. என்னக்கா நம்மளோட நாட்டுகளுக்கு உண்மைதான். மூன்று எழுத்துக்களை கொண்ட மரம். இதுக்கு ஒரு அழகான சிறப்பு பெயரை தருகிறேன். தேடி பாருங்க, கண்டுபிடிக்க இல்லாட்டி நான் ஒரு அதுல சிறப்பு பெயர் ஒன்று தரேன். பீசபுரம் என்று இதுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. நிறைய பேர் இருக்குது. இந்த பேரை நான் தரேன். பீசபுரம். என்னவே? பீசபுரம். பீசபுரம். இந்த பழத்துக்கு பீசபுரம் என்றும் அழைக்கப்படும்.
என்ன மரம்? சொல்லியக்கா என்ன தெரியல. சாப்பிடுறாங்க யாரு தேடுறீங்க? பாபாப் மரமா? பாபாப் இல்ல பாபாப்ன்றது மரமா? பாபா இல்ல இல்ல, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுங்க இதுல கனிய. ஆ? அந்த கனிக்கு தானே ஓ, அரபு நாடுகளை யோசித்து பாருங்களேன். அது என்ன 3 எழுத்தா? ஆம். அத்தி மரம். பேரீச்சம்பழம். அத்தி அத்தி மரம். அத்திப்பழம். இல்ல, இன்னும் பதில் வரவில்லை. வேற இல்ல. இல்ல, பேரீச்ச வராதா? பேரீச்சை பேரிச்சையும் இல்ல, வரல. 3 எழுத்து. 3 மூன்று எழுத்து. எழுத்து. ஈச்சம்பழம். இங்கும் இருக்குது, ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிறது. இருக்கிறதா? ஆம். இந்த அந்த அந்த மரம் முளைச்சில விற்பனைக்கு இருக்கு. கொய்யா? சீத்தாப்பழமா? கொய்யா சீத்தா? கொய்யா இல்லை, விற்பனைக்கு இருக்கின்றது. சீத்தாப்பழம் அப்படி வருமா? இல்ல, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். நல்லா யோசித்து பாருங்க. யாரு? குழந்தைகள் பார்க்க அழகாக ஆசையாக இருக்கும். இதுக்கு மேல என்ன தரவு தரையிலும்? என்ன பீஸா பழமோ? நான் சொல்லவில்லையே. பீஸா மரம் இல்ல, என்ன மரம்? இன்னொரு பேரை தரன். தாடிமம். தாடிமம் ஒன்று இந்த படத்துக்கு பேர் இருக்காம். தாடிமம். தாடிமமோ காடிமமோ? தாவண்ணா தாடி தாடிமம். தாடிமம். பீசபுரம், தாடிமம், இன்னும் இதுக்கு பேரு நிறைய பேரு. தாடிமம். தாடிமம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும் மினி. இருதய நோய்க்கு பிரயோசனமான பழம். பாப்போம். ஆ? இருதய நோய் வராம இருக்கிறதுக்கு. ஓ, பப்பா மரமா? ம். அது குழந்தை பிள்ளைகளுக்கு கண்டாலே ஓடிடுங்கள். அடி பெருக்க மரம், பெருக்க மரம். தைல மரம் மட்டும் போட்டிருக்கு. உங்களோட வீட்டையும் மிதிக்கும், எங்களோட வீட்டையும் மிதிக்கும். ஜம்புக்காய் அதா? நெல்லி மரம். என்ன? ஆப்கானிஸ்தான் ஈரானின் தாயகம். ஐயோ, என்னங்க ஈரானின் தாயகமா? ஈரான் இதுல தாயகம். உம், ஆனா எமது நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் ஆப்கானிஸ்தான் மக்கள். என்ன மரம்? என்ன பழமடா? இங்கெல்லாம் இருக்கா? மார்க்கெட் வழி இருக்கு. ஐயோ, 2 நிறத்தில் இருக்கும். இனி எப்படி சொல்ற உங்களுக்கு? வாழைப்பழம் உரிச்சு தந்தாச்சு, விழுங்க மட்டும்தான் இருக்கு. ஆரஞ்சு. ஆரஞ்சு. எங்க செல்வியா கவுடிட்டாவா? நாவல் மரமா? என்ன மரம்? நாவல். நாவல் எங்க இருக்கீங்க? நாவல் பழம் இங்க இருக்கு. இங்க விற்பனைக்கு இருக்குது கூடுதலா. இந்த நேரமும் வாங்கலாம் இந்த பழத்தை. நான் இடங்கையை நினைச்சிட்டேன். ஈச்ச மரமா இருக்குமோ? ஈச்ச மரம் அது இல்ல. ஆப்பிள் மரம். இன்னொரு பேரு சொல்லட்டா? ஓ, கமுமுல். கமுமுல். கமுக்குள்ளோ? ஆனா மூணா இல்லைன்னா கமுமுல் அப்படின்னு சொல்றேன் அந்த பழத்துக்கு. என்ன கமுக்குள்ளோ? கமுமுல். ஆ, தாடிமம், பீசபுரம், கமுமுல். இன்னும் 2 பேர் இருக்கு. அத சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த பேரை சொன்னா. குமுள், குமுள் மரம். இந்த பழமும் குமுள் போலதான். குமுளா சொல்லிவா.
இப்ப நீங்க வந்திருக்கீங்க கொஞ்சம் அதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சது யாருன்னு அதிர்ஷ்டசாலி பாப்போம். குமுள் மாதிரி ஒரு பழம் தான். ஈச்சை மரம் தான் போட்டு ஈச்சை மரம். நான் ஈச்சை சொல்லிட்டேன். சொல்லி ஈச்சை இல்ல. சரி, ஒரு பேர் சொல்லுங்க. என்ன பேர் சொன்ன நீங்க கடைசியா? கமுமுள், தாடிமம், பீசபுரம். 3 வந்திருக்கு. இன்னும் 2 பேர் இருக்கு. என்னங்க தெரியுது வரி இதுல இல்லையே இல்ல பேர்களை கேட்க தலையை சுத்துது. இப்ப நான் சொல்றேன் இந்த பேரை கண்டுபிடி. மாதுளம். மாதுளம் பழமா? போங்க, இனி நான் பதிலே சொல்லிட்டேன். மாதுளம். மாதுளம் ஒரு பேர். மாதுளை. மாதுளங்கம் ஒரு பேர் இருக்கு. மாவிலங்கம் பழமா? மாதுளம் பழம். நம்மட மாதுளம் பழம். மாதாளம் பழம். மாதாளம் பழம் தானே. அத மாதுளை. மாதுளை தான். தாடிமம், பீசபுரம், மாதுளங்கம். மாதுளம் பழம். ஓகே. அதுக்கு மாதுளங்கம் ஒரு பேர் இருக்கு. அடுத்தது கமுமுள். அடுத்தது மாதுளம். அடுத்தது மாதாளம் பழம் என்றும் அந்த அதுக்கு சொல்வார்களாம். மாதாளம் பழம் சொல்லி. மாதுளம் பழத்தை தான் நீங்க சொல்றீங்க. மாதுளம் பழம் தான் இது. குழந்தைகளுக்கு விருப்பமான பழம் இது. உடைச்சு கொடுத்தா சாப்பிடுவாரு. உடைச்சு கொடுத்து பாருங்க, புடைக்கு சாப்பிடுங்க. எங்கட பேர பிள்ளைக்கு விருப்பமான ஒரு பழம் இது. ஆனால் இங்கே அந்த மரம் உண்டாது. பழம் நான் பழம் என்று சொல்லலையே. கழுமுள்ளும் இருக்கு. கழுமுள். இது பேரு கழுமுள். கழுமுள் பாருங்க, கேள்விப்படாத பேரு. தாடிமம் இருக்குது. தாடிமம் சொன்னது தானே முதல்ல சொன்னது. தாடிமம் தானே முதல்ல சொன்னது. 5-6 பேர்கள் இருக்கு இந்த படத்துக்கு. தாடிமம், பீசபுரம், மாதுளங்கம், மாதுளம், கமுமுள், மாதாளம். மாதாளம் என்பது அது சில இடங்கள்ல சொல்லப்படுது மாதாளம் என்று. ஆனா மாதுளை தான் அதுக்கு சரியான பேர். மாதுளை. இன்றைக்கு நாங்க மரத்தை பத்தி பார்த்தோம். மீதி மரங்கள் நாங்க அடுத்த வாரம் பார்ப்போம். இப்ப இது நான் தாயகத்தில் உள்ள சில ஊர்களை நாங்க இப்ப பார்ப்போம். வவுனியா மாவட்டத்துள்ள ஒரு ஊர் இது. சரியா? 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. மலர்கள் நிறைந்து வாழும் இடம். மலர்கள் நிறைந்து வாழும் இடத்தை நாங்கள் இவ்வாறு அழைப்போம். இந்த இதோட இந்த கருத்தோட இந்த ஊர்ல பேர் வருது. மலர்கள் நிறைந்து வாழும் இடம். மலர்கள். ஆம். மாவட்டத்துல 6 இடத்து என்ன? ஆம். அவங்க தராக்குள்ளே நான் காண இல்லை. அந்த பகுதிக்கு போகணும். நீங்க முயற்சி செய்யுங்க முதல். மீண்டும் அந்த தரவுகளை தான். மலர்கள் நிறைந்து வாழும் இடத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? மலர்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? சிந்திச்சு பாருங்க. ஒரு பேர் சொல்லுவோம். பூந்தோட்டம். எத்தனை எழுத்து? 6 எழுத்து. பூந்தோட்டம். சிறப்பான வாழ்த்துக்கள். பூந்தோட்டம். பூந்தோட்டம். சரி, வரும். பூந்தோட்டம் தான் இந்த ஊர்ல பேரு. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு. தகவல்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் வழிமுறையை இதுவாகும். எப்படி சொல்லுவோம் நாங்க? தகவல்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படும் வழிமுறை இதுவாகும். வவுனியாவா? அத கேட்கல, நான் ஊரை கேட்கிறேன். தகவல்களை ஒழுங்குபடுத்தும். தகவல்களை நாங்க ஒழுங்குபடுத்துவோம். தகவல்களை ஒரு நிகழ்வை நாங்க நடத்துவதற்கு நாங்க ஒழுங்குபடுத்துவோம் வச்சுக் கொள்ளுங்களேன். அதுக்கு ஒரு வழிமுறையை நாங்க பயன்படுத்துவோம். அந்த வழிமுறை இந்த ஊரின் பேராக வருகிறது. எந்த இடம் என்று தெரியாது. வவுனியாவிலையா? அதுக்காக தான் தந்திருக்கேன். வவுனியான்னு தந்திருக்கேன்.
இப்ப தகவல்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படும் வழிமுறையை நாங்க சொல்லுவோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தக்குள்ள நாங்க சொல்லுவோம் இப்படி 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 செய்யுங்க. ஒரு கடைகளுக்கு போகக்குள்ள இது கட்டாயம் கொண்டு போவோம். சாக்கு பையா சாக்கு போய் சாமன் தான் போறேன். ஆரம்பம் ஆரம்பம் வாங்க முதல் ஊரை கேக்குறீங்களா அல்லது ஊருதான் கேக்குறது. என்ன சாக்கு பையன்றா அதான் அவ சொன்ன பதில் சாக்கு பை. நான் சொன்னது சும்மா. நீங்க சிந்திங்க. அஞ்செழுத்து என்ன? ஆம். தகவல்கள் பரிமாறுறதா? தகவல்களை நாங்க ஒழுங்குபடுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதானே. இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்க தகவல்களை நிகழ்வுகளை நாங்க பட்டியல்படுத்தணும். அப்ப அதுக்கு அது முன்பகுதியா? ஐயோ நீங்க இந்த வாயாலே ஊருக்கு வந்துட்டு. ஐயோ வரே இல்லையே. பதில் வந்துட்டுதா? என் ஊருக்கு நானே சொல்லிட்டேன்னா வந்துட்டா? நான் சொல்லட்டா? சொல்லுங்க. பட்டியல். சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க சொல்லல, நான் என் வாயாலே வந்துட்டு என்ன பதில்? இல்ல நான் ஜூம் ஆன் பண்ணி வரேன், எனக்கு கேட்கல. பட்டியல். சிறப்பான வாழ்த்துக்கள். பட்டியல் ஊர் இருக்கா? பட்டியல் நீங்க லிஸ்ட் பண்ணி சொல்லுவோம் தமிழ்ல. அந்த லிஸ்ட் தான் தமிழ்ல பட்டியல். பட்டியல் ஒரு பேர் ஊர் இருக்கா? இல்லாட்டியே நான் தாரேன் உங்களுக்கு. அந்த பட்டியலண்டா நிகழ்ச்சி நிரல். பட்டியல் பட்டியல் நீங்க போடுற லிஸ்ட்ல இப்ப நீங்க ஒரு விலை பட்டியல். இது வந்து நீங்க சாமான் என்னென்ன பொருட்கள் நீங்க வாங்க போறேன்னு பட்டியல் இருக்கிறது. இல்ல அப்படி ஒரு ஊர் இருக்கோன்னு கேக்குறோம். பட்டியல் ஊர் இருக்குதான்னு கேக்குறோம். ஊரை நீங்க பவுனியாக்குள்ள போய் தேடி பாருங்க, ஊர் இருக்கு. வாணி எப்படி கண்டுபிடிச்சீங்க வாணி? அவர் நாங்கள் ஷாப்பிங் கோக்குள்ள போடுறது என்னக்குள்ள நான் பிடிச்சிட்டேன். அதான் இப்ப நாங்க இந்த கடைகளுக்கு போகக்குள்ள நாங்க கொண்டு போவோம் இத கட்டாயம். சரி சரி ஓகே. அப்ப நாங்க எழுதிட்டு தானே போவோம். பட்டியல் போடுறது. சரி சரி. அடுத்தது இது ஒரு விவசாய கிராமமாகும். இதுவும் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு. இது ஒரு இசைக்கருவி முதல் பகுதி. இது ஒரு தோளிலான இசைக்கருவி முதல் பகுதி. 2ஆம் பகுதி இது ஒரு செய்கை, ஒரு மரத்தை நடுவதற்கு முதல் செய்யப்படுற ஒரு செயல்பாடு. அது 5 எழுத்து 2 சேர்ந்தா. முதல்ல இது ஒரு இசைக்கருவி. அந்த காலத்துல அந்த தோல்லால செஞ்ச இசைக்கருவிகள் வச்சு அடிச்சு கொண்டு போவாங்கதான். இப்ப களத்துல எல்லாம் போட்டு மேள மாதிரி ஒரு இசைக்கருவி இது. அந்த இசைக்கருவியை இந்த பெயர் சொல்லி அழைப்பார்களாம். அடுத்து இந்தியாவில் உள்ள ஒரு ஊரையும் கொஞ்சம் இப்படித்தான் அழைப்பார்கள். அந்த பேச்சு வழக்குல இப்படி கொஞ்சம் கூப்பிடுவார்கள் அந்த ஊரை. அந்த முதல் பகுதி இந்த ஊருக்காக வருகிறது. அடுத்தது 2ஆம் பகுதி மரங்களை நடுவதற்கு முதல் நாங்கள் ஒரு செயற்பாடு ஒன்று செய்வோம். அதை கண்டுபிடிச்சாது முதல்ல கண்டுபிடிக்கணும். இது ஒரு விவசாய கிராமம். இது ஒரு விவசாய கிராமம், வறுமை கோட்டில் இருக்கிற கிராமமாகுது. ஆனால் இந்த ஊர்ல ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, நொறுக்கு தீனி செய்யற நொறுக்கு தீனி இருக்குதானே, அது செய்யற அந்த கம்பெனி இருக்கா. 5 எழுத்துக்கள். 5 எழுத்து. விசுவமாடு இல்ல. அட்டைக்குழி.
குழி வருமா பின்னால? இந்த மடுதான் வரும். மடு வந்து மருத மடு, மருத மடு இல்லை. இசை வாத்தியம் மட்டும் சொல்றீங்க என்ன? இல்ல, முன்னுக்கும் இசை வாத்தியம் தான். என்ன சொன்னீங்க? 3 எழுத்து மடு வந்துட்டு. இல்ல இசைதான் முன்னுக்கு சொல்றீங்க வாத்தியம். அந்த இசை கருவி 5 எழுத்துல சொன்னீங்க. மடு வந்துட்டு நீங்க 3 எழுத்து தான் கண்டுபிடிக்கணும். மடு வந்துட்டா? வாணி சொல்லிட்டு மடு பாத்தீங்களா? வாணி அவ்வளவு ஊரையும் கண்டுபிடிச்சு. மருத மடு என்று சொன்னேன் நான். மருதம் விஸ்வமடு. பல்லமடு இல்லை. பல்லமடு பிள்ளையா? ஆம் பிள்ளை. பம்பை மடு, பம்பை மடு. வாழ்த்துக்கள். பம்பை மடு. பம்பை மடு எப்படி கண்டுபிடிச்சீங்கக்கா? அந்த மடுவுல மரமண்டு யோசிச்சான். அந்த பம்பை என்று சொல்றது அந்த குழல் மாதிரி இருக்கிற பம்பை. குழல் மாதிரி இல்ல, அந்த இசைக்கருவியை தேடி பார்த்த மேளம் போல இருக்குது. அந்த ஒத்த பக்கம் மேளத்துக்கு 2 பக்கம் அடிப்பேன் தானே, ஒரு பக்கம் அடிக்கிற ஒரு இசைக்கருவி அது. அந்த பறை அந்த அடிக்கிறதுக்கு மாதிரி அந்த கழுத்துல போட்டிருக்கிறாங்க. கழுத்துல போட்டு என்னமா மத்தளம் மாதிரி. மத்தளம் இல்ல, மத்தளம் வேற. இது பம்பைன்னு தான் அதுக்கு போட்டிருந்தது அந்த பேரு. பம்பைன்னு தான் சொல்லி அதுல போட்டிருந்தது. அடுத்து இவ்வளவுதான் அந்த ஊரு. அடுத்தது இன்னொரு விடயம், நான் வித்தியாசமான ஒரு விடயம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். பாப்பா இதை கண்டுபிடிங்க. நாம இந்த அதிகமாக அடுக்கு சொற்களை நாங்க பாவிப்போமா, அந்த சில சொற்களை அந்த எப்படின்னு சொன்னா இந்த உண்மை தொகையில் சரிந்தானே நம்ம ஒரே சொற்களை 2 தரம் சொல்லுவோம் தானே. இந்த பேர் சொற்கள் அடுத்தடுத்து வரும் வட்டார வழக்கு சொற்களை மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு நாம சொல்றோம் காடு கரைன்னு சொல்லுவோம் தானே. அப்படி உதாரணத்துக்கு இதை உண்டைன்னா உங்களுக்கு தாரன் காடு கரையில காடு கரை பக்கம் போகாதுன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்க நான் தரவு தருகிறேன், நீங்க அதை கண்டுபிடிக்கணும். 6 எழுத்துக்களை கொண்டது. இதுக்குள்ள அந்த கால்நடைகளை அடைக்கிற கால்நடைகள் இந்த போய் தங்குற இடம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது குழந்தைகள் தூங்குவதற்கான ஒரு இடமும் இருக்கிறது. தொட்டி சிறப்பான வாழ்த்துக்கள். அதான் எவ்வளவு நேரமும் மரத்தை ஒழிச்சிட்டான். நான் மரத்தான் இது எனக்கு அது கொஞ்சம் மிதந்தையில நான் அதுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அது முக்கியம். அடுத்தது இதுக்குள்ள 2 இயற்கையான இந்த இதுகள் இருக்கிறது. ஒன்று சின்ன இந்த இயற்கையாக வளர்றது, அதை நான் மத்த சொல்ல மாட்டேன். இயற்கையாக வளர்ற 2 விடயம் இருக்கிறது. இது ஒன்று கடந்து போறது, ஒன்று நிலையாக நிற்கிறது. ஒன்று படர்றது, ஒன்று நிலையாக நிற்கிறது. சிறுசாக நிலையாக நிற்கிறது. செடி கொடி என்று வரும் அல்லது புல் பூண்டு. எதுன்னு நீங்க ஒன்று சொல்லணும். இது 2ல எது சரியா அதை எடுத்துக்கொள்ளும். செடி கொடி சரியா வரும். சரியோ? செடி கொடிதான் சரி. புல் பூண்டு எப்படி கவரும் படர்றது? அது படர்ந்து நான் முதல் கேட்க முதல்ல சொல்லிட்டேன். இல்ல நீங்க புல் பூண்டு சொன்னீங்களே, அதுக்குதான் ஆடு வெட்டுறது முதல்ல என்ன செய்யக்கூடாது, அறுக்க கூடாது. அப்ப மற்றவர்களும் கேட்கணும். நீங்க சொல்றதுக்கு முதல்ல அவர்களும் தரவு கேட்கணும். எனக்கு வேணுமென்று கேட்க கூடாது. ஆடு கறக்கிறதுக்கு முதல் இதுதான் எனக்கு வேணுமென்று கேட்க கூடாது. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்டது. இனி கேட்க மாட்டானா? இனி கேட்க மாட்டேன், சைலண்டாவே இருப்பேன். சொன்னதுக்காக நான் இனி கேட்க மாட்டேன். முடியும் இல்ல நாங்க என்ன சொல்ற மாட்டோம், கேட்டுட்டு எல்லாரும் கேட்டுட்டு பதில் சொல்ல மாட்டோம். இது 6 எழுத்துக்களை கொண்டதுதான். இது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற 2 பகுதி இருக்குது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும், பெரியாக்களுக்கு பிடிக்கும், கல்யாண வீட்டுகள்ல ஒரு பொது இடங்கள்ல
இந்த 2 விடயமும் செய்யப்படும். 2ம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் சில இடங்கள்ல. கும்மாளம் 2 வரணும். கும்மாளம் அது அப்ப நீங்க நல்ல தரவை கேட்டுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சியை கொண்டு வரத்துக்கு குழந்தைகள் நல்லா விரும்பும். எங்கட 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 மனதுல உள்ளதையெல்லாம் சில நேரம் காட்டிடுவோம். உங்களோட மனதில இருக்கிறத நீங்கள் என்ன வச்சுக்கிறது எங்களுக்கு தெரியும். இல்ல அந்த குழந்தை பிள்ளைகள் அப்படி செய்வாங்க. அப்படியே ஒரு ஒரு கலை உணர்வோட வரும் இது. ஆடி பாடி பாடல் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆடல் பாடல். அடுத்தது என்னோட சிலாக்கள் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. என்னோட எதிரிக்குது என்னட்டு எதிரிக்குன்னு சொல்லி ஒன்றுமே எரியாது. எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாப்போம் ஆறெழுத்து புழுகி வச்சிருப்பாங்க. என்னோட எதிரிக்குது, இத்தனை ஏக்கர் வயல் இருக்குது, இத்தனை ஏக்கர் காணி இருக்குது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆம். ஆனா அங்க ஒரு ஒன்றும் இல்ல, ஒரு பலாயும் இல்ல. ஆனா அதுக்கு நல்ல தமிழ்ல சொல்றான்டா சொல்லுவேன். அப்புறம் வானலையா போயிட்டு சொல்லுங்க பாடி அக்கா வாய பிளாஸ்டர் ஒட்டிங்க, அந்த வார்த்தை வேணாம். அதுதான் பொய் புரட்டு வேற. அது வேற என்னன்னு சொல்றது ஒன்றுமே இருக்காது அவங்கள்ட்ட. 6 சாமானை எல்லாம் வச்சு கொண்டு எனக்கு சரியான மறுமொழி தெரியும். ஆஹா சொல்லுங்க செல்வி. நாங்க சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறோம். சொல்லுங்க. நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க. பொய் புரட்டு வேற பிள்ளை. நான் சொல்றேன் இந்த இதா சொல்ற ஒன்றுமே தெரியாத அவங்கள்ட்ட. புழுகுண்ணி அந்த புழுகி சொல்லுவார்கள். உங்களோட அம்மா தப்பட்டெல்லாம் இருந்திருக்கும், அதை வச்சு கொண்டு நாம சொல்லுவோம். ஆனா நாம உழைச்சி செய்ய மாட்டோம். நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. இத்தனை இருக்குது, இத்தனை ஏக்கர் இருக்குது, இத்தனை காணி இருக்குது, இத்தனை வயல் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்ம காடு கரையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். அக்கா அடிக்கடி சொல்லுவோம் அந்த கதை. அக்கா சொல்றவ அக்கா சொல்லுங்க. அப்படி வரும். அது வராது. வராது. அது சொல்லிட்டு பொய் புரட்டு. அமளி துமளி வலிதா இல்ல, அது வராது. அமளி துமளி வராது. இல்ல அது எங்களை வெளிக்காட்டுறது. அது ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட. ஆனா எங்கட பாட்டியத்தை வச்சு கொண்டு ஆனா மத்தாக்களுக்கு நாங்க புகழ்வோம். செல்வி அக்கா சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க செல்வி. என்ன இப்படி சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். நாங்க வாபஸ் வாங்கிட்டோம்ல சொல்றோம். அடிப்படி வருவீங்க போனா மகனெல்லாம். இப்ப நான் 2 தருகிறேன். நானாவும் பூனாவும் வருகிறது. நானாவும் பூனாவும் பூனாவுமா? பூனா. ஐயோ, நளினம் நடிப்பு. அதே மாதிரிதான் கடைசியில டையன் தான் சொல்லியும் சொல்றது.
நளின நளின நாச்சி அந்த இதுக்கு தானே நல்ல வாரத்துக்கு வர நானாவும் புண்ணுக்கு வர பூனாவும் இருக்கிறது. ஆனா கடைசியில 2 முறை மயக்கு தந்திருக்கிறேன். நீங்க கண்டுபிடிங்க. நடின நளினம் நடின நளினம் நடி சரோஜினி அக்கா நண்டு கறிதான் ஞாபகம். ஐயோ கண்டுபிடிங்கலாம் பாப்போம். இந்த மேல் மெட்டையில சிந்திங்கள. ஐயோ நல்ல என்ன நானாவும் பூனாவும் என்ன வருது அக்கா சொல்லுங்க. இல்ல நான் வேற ஒன்றுதான் பதில் எடுத்து வச்சேன். அப்ப நானே பதிலுக்கு நஞ்சை புஞ்சை. நஞ்சை புஞ்சை நஞ்சை புஞ்சையா? நஞ்சை புஞ்சை நஞ்சை புஞ்சை என்று சொல்லுவார். நஞ்சை புஞ்சை சொல்லுவாரு. அது இதுக்கு சரி வருமா? சரி வராது. அது வயலு அது இருக்கிற காணிகளுக்கு அதுக்கு வேறதுதான் வரணும். ஏன்னா நஞ்சை புஞ்சை அது இதுக்கு சரி வராது. இருக்குன்னு சொல்றேன். காடு சொல்லுவாங்க அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு நீங்க எடுத்துக்கொண்ட தரவுகளுக்கு இந்த தரவு பொருந்ததில்லை. இது பொருந்தாது. நான் உங்களுக்கு ஒரு பதில் போட்டேன்னா அந்த பதில் தான் எங்கட பதில கூட பாவிக்கிறாங்க. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். அது வாணி மட்டும் தான் பாக்கட்டும். அது அப்படி நஞ்ச புஞ்சை வந்து நிறைய சொத்து பத்து குடுக்குற இதுகளுக்கு தான் அந்த சொல்லு கூட பாவிக்கிறது. சரி பரவாயில்ல. தரவு அப்ப பிழைச்சிருக்குது. தரவு சரி வராது. இதுக்கு வேறது நீங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும். இது தரவு கரவுக்குள்ளையா? அப்ப நான் அடுத்த முறை வேற மாதிரி ஒன்று எடுத்துக்கோ. அது வேற மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கு தேடி நீங்க இதுக்கு தேடி இந்த பதில இந்த கேள்வியோட எங்களுக்கு வரணும். நான் அதை எடுத்து கொண்டு வரேன். கொண்டு வந்தீங்கன்னா நாங்க சொல்றோமான்னு பாப்போம். நீங்க சொல்றீங்களா பாப்போமா? இவ்வளவுதான். அப்ப இன்னொரு நம்ம 5-6 வட்டார வழக்க சொல்லிட்டு நாங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்வோம். இப்ப தருகிற இன்னொரு முதல் தந்திரிக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறியா? ஊத்தாம்பட்டி. ஊத்தாம்பட்டி ஊத்தாம்பட்டி என்றா அந்த ஆட்டுல இருக்கும் ஊத்தாம்பட்டி. ஊத்தாம்பட்டி என்னத்தை சொல்லுவாங்க? பலூன சொல்றேன். நீங்களோ இல்ல ஊத்தாம்பட்டின்னு சொல்லுவார்கள். ஆடுல இருக்கிறதான் சொல்லுவார்கள் ஊத்தாம்பட்டி என்று. சரியா வாணி? இந்த சரியா சொல்ல பதில் இதுதான் என்று சொல்லணும். இப்படி சொல்லுவார்கள். இதா இருக்குமா? அப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஊத்தாம்பட்டி என்றா ஆட்டுல அந்த ஆட்டுக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பு தான் ஊத்தாம்பட்டி. என்னன்னு சொல்றது? செல்வியாக்கா நான் பலூன் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்க ஊத்த விடுது போடுற துப்பாட்டி. பதில் வந்திருக்கு. செல்வி அக்கா சொல்லிருந்தா அந்த பலூன் தான். ஆனா அந்த நேவிஸ் அக்காவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த அந்த இதையும் ஆட்டுக்குள்ள இருக்கிற நுரையீரல் மாதிரி ஒரு பேக் மாதிரி அதையும் ஊத்தாம்பட்டின்னு சொல்வார்கள். அதுக்காகத்தான் இதுக்கு ஊத்தாம்பட்டின்னு பேர் வந்திக்கோ தெரியாது. ஊத்தாம்பட்டின்னு எங்கட பக்கம் அதுக்கும் சொல்றது ஊத்தாம்பட்டி இருக்கு. ஆட்டுக்குடலுக்கோ இல்ல ஆட்டுக்குள்ள இருக்கிற நுரையீரல் மயம் ஒன்று இருக்கும். ஆடு வெட்டக்குள்ள அத ஊத்தாம்பட்டின்னு சொல்வார்கள். அடுத்தது சுளுக்கு. உளுக்கு 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 குத்திட்டு சொல்வார்கள். உளுக்கு குத்திட்டு சொல்வார்கள். உளுக்கு 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 கை கால பிடிக்கிற மாதிரி வரும். அது சுளுக்கு. அது சுளுக்கு. இது உளுக்குன்னு சொன்னா அந்த மர சாமான்களை அந்த கரையான்களை அரிக்கிறத அது வேற. இல்ல இல்ல அது நீங்க சொல்றது வேற. செல்வி அக்கா சொன்னது சரி. இந்த உளுக்குன்னு சொல்றது சுளுக்கத்தான் சொல்வார்கள். யோசி பாருங்க. நாங்கள் வீடுன்றத அவ ஊடண்டி நம்ம அப்ப டக்காட்டு மாத்துவோம். உளுக்கு உளுக்கு நான் கால கால் அப்படி நடக்க இல்லாம இருந்தா கால் உளுக்கிட்டு போல இருக்கின்ற உளுக்கிட்டு சொல்றதுதான். உளுக்கிட்டு என்னமா
என்னண்டு அதை சொல்றது ஒரு சொல்லு. அதான் இப்ப சொல்றது. துளுக்கு பிடிச்சிட்டு துளுக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம இல்ல கால் கையில பிடிக்கிறது. அதை மாத்தி சொல்லுங்க. அடுத்தது முக்குருணி. என்ன முக்குருணி? குருணி என்ன குருணாலா? அரிசியின் அந்த கப்பியில சொல்லுவீங்களோ? இது ஒரு அளவையா? இது ஒரு அளவை. முக்குருணி. அப்ப இந்த கிள்ளி போடுற சிட்டிகைன்னு சொல்றது மாதிரி கிள்ளி போடுறது இல்லம்மா, இது ஒரு அளவை நம்ம சொல்லுவோம் தானே. இப்ப அரிசி அளக்குற சுண்டாலே அளக்குறது அப்படி ஒரு அளவை தான் இது முக்குருணி என்று சொல்வார்கள். அடுத்தது இன்னொன்று சொல்வார்கள், அதை நான் உங்களுக்கு சார் எங்கட பக்கம் இது பேசப்படுறது முக்குருணி. அந்த குண்டுமணி அந்த அளவு அப்படியா? அதுக்கு வேற அடுத்த முறை அதை கொண்டு வர படிய சொல்றாளா? படி படி இல்ல, களஞ்சி 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 அது களஞ்சி வேற. முக்குருணி கரண்டியால குடுக்கறதுதான் களஞ்சி. இல்ல இந்த நகர்கள் எடுக்கிறது இது தானியங்களோட சம்பந்தம். தானியங்களோடயா? சுண்டு அது அப்படி வாங்க. அதை எப்படி சொல்லுங்க? மூன்று மறைக்கால முக்குருணி அளவு அளவு 3 முறைக்கால். இப்ப 4 சுண்டு ஒரு கொத்து. 4 சுண்டு ஒரு கொத்து. அப்ப நாங்க அந்த சுண்டை எப்படி அளப்பார்கள் சொன்னா, எங்களோட பகுதியில பால் பண்ணிருக்குதானே, அத கீழே உள்ளுக்குள்ளால அந்த அந்த கட்டுறது உள்ளுக்குள்ள குழிமாய் கூட வரும், இல்லாட்டி குறையும் அளவு. அப்ப ஒரு அதுல கிலோ கணக்குல 4 சுண்டை நீங்க அளந்தீங்கன்னா 1.5 கிலோ இருக்கணும். 1.5 கிலோ சரியா இருந்தா 4 சுண்டு ஒரு கொத்து. இந்த 3 கொத்து அரை மரைக்கால், 6 கொத்து ஒரு மரைக்கால். அது மரைக்கால், அந்த மரைக்கால் கணக்கு அதே எங்களை வாப்பாட்டு இருந்து அது கொஞ்சம் எனக்கு தெரியும். அடுத்தது முக்குருணி என்று சொல்றது 3 மரைக்கால். இப்ப வயல்ல போனீங்கன்னு சொன்னா நீங்க முக்குருணி கொடுங்க சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு மரைக்கால் கொடுங்க என்று சொல்லுவாங்க. இப்ப நம்மள போல அந்த சுண்டு கணக்கு அப்படியெல்லாம் கதைக்கிற குறைய அது கொஞ்சம். அப்ப அடுத்த முறை நான் அப்படி அந்த அளவு முறைகளை கொண்டுட்டு வருகின்றேன். அடுத்தது 5 வடம். இது 5 வடத்தன் என்று சொல்ற கடம் கயிறுக்கு அப்படி ஒரு இது இல்ல, இது நகையோட சம்பந்தப்பட்டது. 5 பட்டு மாலை, 5 பட்டு மாலை ஒரு சான் மாதிரி 5 சான் இல்ல 5 பட்டு மாலை, 5 வட மாலைன்னு சொல்லுவாங்க. 5 வடம் 5 மாலை, 5 மாலையை போட்டு அந்த மாலைக்கு இன்னொரு அழகான பேருக்கு சொல்லுங்க. அப்பம் ஆரமா இல்ல, இன்னொரு அழகான ஒரு பேரு வருது. 5 வடம். நீங்க கிட்டத்தட்ட வந்துருக்கீங்க. 5 அப்படியா? 5 சுரம் 5 சுரம் அஞ்சுர மாலை என்று சொல்றாங்க. 5 வடத்தை அஞ்சுரம் மாலைன்னு சொல்வார்களாம். அஞ்சுரம் தான் சொல்றேன் அந்த மாலைக்கு. அடுத்தது ஷர்ட். எனக்கு தெரியாது, கல்யாண வீட்டுல இப்படி கல்யாணம் நடந்தது. அப்ப கதைக்கும் போது சொன்னாங்க அஞ்சுரம், இந்த 5 வடம் சொல்லுவாங்க. 5 வடம் நான் கேட்கும் பொழுதுதான் அந்த ஆக்கள் சொல்லி இருந்தாங்க அஞ்சுரத்தம் சொல்லி சொல்றாங்க. அந்த பதங்க சங்கிலியா? கழுத்துல அப்படி மாலை அடிக்கிறான், இப்படி இந்த கிட்ட ஒட்டுண்ட மாதிரி 5 வடம் சங்கிலின்னு சொல்றது. அரசர்கள் போடுவாரு அப்படி. அப்படி ஒரு சங்கிலி மாதிரி 5 பட்டா இருக்குமா? 5 வடம் அஞ்சுரம் என்று சொல்லப்படுது. அத ஷர்ட் ஆம்பளை போடுற ஷர்ட். அதையும் சொல்றது ஆக்களை அந்த என்ன நகைகளோட சம்பந்தப்பட்ட அதையும் சொல்றாங்க. செல்வி அக்கா சொன்னதான் சரி. அந்த நகை வியாபாரம் ஆக்களை ஷர்ட்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு பணம் கொடுக்கறது, வட்டிக்கு பணம் கொடுக்கிற ஆக்கள் அது ஷர்ட் வேற. ஷர்ட்
அடுத்தது பதம் பதம் பதமா பதம் பதம் ஆம் பதமா சானாவா சானாவா ஆனா தானா உம்மண்ணா பதம் பதமெண்டா நாங்க ஒரு உணவு பொருட்களை பதமா இறக்குறது பதம் பாக்குறோம். நீங்க தமிழ் தாங்கல நல்ல கருத்து தாங்க நான் பேச்சு வழக்குன்னு சொல்றேன் பதம். ஆக்களையும் பதம் பார்ப்போம். ஆக்களையும் பதம் பார்ப்போம். அதே நேரம் சமையல்ண்டா அந்த சரியான நிலை இருக்கா பதமா இருக்கா பருவத்துல பழங்களிலும் பழுத்த பதமாக இருக்குதுன்னு சொல்லுவாரு என்ன வாணி சொன்னது சரி. இப்ப பதம் தெரிஞ்சு வரும். ஓ பதம் தெரியும் அடி வாங்குற பதம் பாக்குறது நல்ல பதம் நல்ல அடி. அடுத்தது சரியான முறை அந்த பதம் அந்த சமையலுக்கான அதையும் பதம். அடுத்தது பக்குவமா 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 கவனமா பக்குவமா பாத்து போப்பா சொல்லுவாரு கவனமா போ. அடுத்தது இந்த லாபம் லாபத்தை எத்தனை நம்பருக்குள்ள லாபம் சொல்றேன். லாபம் எத்தனை நம்பருக்குள்ளயா நம்பர் சொல்லுவாங்க. இப்ப இந்த காசு எண்ணக்குள்ள எண்ணிட்டு போக்குள்ள 1 2 3 இப்படி இன்னும் வந்தானே எண்ணிட்டு போக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொகை வரக்குள்ள லாபம் சொல்லுவார்கள். கவனிச்சிங்க என்னங்கட வாப்பா செய்வார். அது எனக்கு தெரியாது. 10 வந்தவங்க சொல்லுவாங்களோ லாபம் 10 20 30 வரைக்கும் சொல்லுவார்களோ 10 20 லாபம் சொல்லுவார்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. லாபம் 10 வரக்குள்ள ஒரு லாபம் சொல்லுவாங்க. 10 வந்தா ஒரு லாபம். 2 20 வரக்குள்ள எனக்கு தெரியாது. நன்றி யோசித்து பார்த்தேங்க வாப்பா காசுக்குள்ள 10 வரக்குள்ள லாபம். விளையாட்டாவது இப்ப நாங்க விளையாடல 1 2 3 4 5 எண்ணுக்குள்ள பஸ் 6 7 8 9 பஸ். ஓ அப்படியா 10 சொல்லாம. ஓகே அன்றைக்கு இவர் எண்ணக்குள்ள காசு சிறியும் குடுத்துட்டு போனது. இவர் எண்ணக்குள்ள லாபம் சொல்லி என்றாரு. லாபம் எங்கடவரு அப்படி இருந்திருக்கு. அது எப்படி இப்ப நாங்க அவங்களோட வாப்பா அப்படி இருந்தையா இல்ல இருந்திருக்கு எல்லாம் இருக்காது. அப்படி என்றது ஈஸியா இருக்கும். ஒரு ஒன்றை குறிச்சு வச்சுட்டு அப்ப நம்ம கணக்கு பிள்ளைக்கு அறுத்தேன். நான் மறந்து போயிட்டேன். அப்ப நான் இவர்கிட்ட கேட்டேன் எங்கட வாப்பா அப்படி என்று. அப்ப சொன்னார் எங்கட வாப்பா அப்படித்தான். அப்ப அவங்க அப்படி ஒரு முறையை வச்சு இருந்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் அண்டை கொண்டு வந்த விடயங்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு பிடித்திருந்தா பிடிக்காவிட்டா சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேற மாதிரி. பிடிக்காதது நஞ்ச புஞ்சதான் பிழைச்சிட்டு கொண்டு வர உங்களை வாழ்த்து. சரி நன்றி. சிறப்பா இன்றைக்கு வித்தியாசமா இருந்தது. அப்படியும் கொண்டு வாங்க அப்படியும் கொண்டு வரலாம். மரங்களை மறைந்து கொண்டோம். முதலில் உங்களுக்கும் இந்த அதிபர் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும், நன்றியை சொல்ல வேண்டும். அவர் சொன்னார் ஒரு நிகழ்வு செய்யும் பொழுது நீங்க சும்மா அதை நிகழ்வாக செய்யக்கூடாது, அதுக்குள்ள நல்ல விடயங்கள், சிந்திக்கக்கூடிய விடயங்கள், பிரயோசமான விடயங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்ப தாயத்துக்குள்ள ஊரை மட்டும் கொடுக்காம நிறைய விடயங்கள் இருக்கு. வேற நாடுகள் வேற விடயங்கள் முக்கியமான விடயங்களை நீங்க கொடுக்கலாம் என்று ஒரு சிந்தனையை தந்திருந்தார். நீங்கள் சிந்திக்க தர்றீங்கள் இல்ல சுராடிக்க எல்லாம் தாரீங்கள். சரி நன்றி நன்றி. இல்ல இப்ப நம்ம சிந்திச்சு அப்ப உங்களுக்கும் இதுல பிரயோசனம் இருக்கு. நீங்க மறைமுகமா எடுத்துக்கொண்டா சரி. இதுக்குள்ள இல்ல அதுல குந்தி இருந்து சாப்பிடறது நல்ல, அதான் நல்லதா இருக்குது. மற்ற மாதிரி மாத்திரம் இல்ல வாணி இவவும் வந்தா குந்தி இருந்து கொண்டுதான் தண்ணி குடிப்பா. எங்கட சமயத்துல சொல்லுது நின்று குடிக்க கூடாது. அது இல்ல குந்தி இருந்து இல்ல, அது குரங்கு இருந்த மாதிரி இருந்துதான் குடிக்கிறது. குந்தி இருந்து தண்ணி குடுக்கறதா குரங்கு இருந்த மாதிரி இருந்து தண்ணியா குடிக்கிறது. இல்ல எந்த நேரம் அப்படியா குடிப்பீங்க? அது சும்மா அப்படித்தான் நின்று குடிக்க இல்ல தானே வாணி. இல்ல வாணி நின்று குடிக்க கூடா, ஊதி சாப்பிட கூடாதுலாம் இருக்கிறவங்க இல்ல. அப்ப அதெல்லாம் கூடான்னு சொல்லி அப்ப நாங்க மேசையில இருந்து சாப்பிடக்குள்ள இருமிச்சு முக்கிச்சுதா அவ்வளவு வந்து அன்வாணி எழும்பி போறதுக்குள்ள எல்லாம் அங்கேயே. அதே நீங்க யோசிச்சு பாருங்க வாணி, நாங்க நின்று குடிச்சா அது விஞ்ஞான முறையில பாருங்க, இஸ்லாமிய முறை சொன்னத்தை விட்டுட்டு நீங்க நின்று குடிக்கக்குள்ள எங்கட குடல் இப்படி நிற்கக்குள்ள போய் இருந்து குடிக்கக்குள்ள குந்தி குடிக்கக்குள்ள அது ஒரு லேசாக போகும் அந்த உணவு.
எனக்கு பாணி எனக்கு சந்தேகம் வச்சுதான் நான் நடுகளும் இருந்து தானே குடிக்கணும். அப்ப எனக்கு போகுது தானே, அது என்ன உங்களுக்கு போகாம எப்படி பிடிச்சாலும் பையன் பேச சாப்பிட்டாலும் போகும் தான், நீங்க விழுங்கினாலும் போகும் தான், அந்த குடலுக்கு அது இல்ல இல்ல இப்ப நீங்க வேலை செய்யறீங்க வச்சுதா செய்யக்க தண்ணி விடாக்குது, அப்ப குந்திரு தான் குடிப்பீங்களா? நாங்க தண்ணி குடிக்கலாமா, நீ அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் தண்ணி குடிக்கணும், இல்லாட்டியும் நாங்க இது அந்த எங்களோட முன்னுக்கும் நாங்க நின்று அப்படிலாம் குடிக்க. சரி அதை விடுங்களேன். ஓகே, இப்ப நீங்க பயணம் போறீங்க, பயணம் ரோட்ல தண்ணி விடாக்குது, குந்திரு தான் குடிப்பீங்களா? நானும் குந்தி எந்த இடம் இருந்தாலும் குந்தி இருந்து குடிப்பேன். இப்ப பிளைட்டுக்குள்ள நீங்கள் 14 மணி நேரம் இருக்க போறீங்க, எங்க கக்குசுக்குள்ளதான் போத்துல கொண்டு குடிக்கணும். நான் உண்மையா நிறைஞ்ச எல்லாத்துக்கும் இப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறான், எங்கட கண்காணிச்சிட்டு இருக்கிறான், எங்கட உடம்புல 2 மலக்களை வச்சிருக்கிறான். அப்ப நாங்க அல்லாஹ் இறைவனுக்கு தெரியும். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்லித்தான். இப்ப வேணுமென்று செய்யறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை இடம் இல்லாததுக்கும் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒன்றுமே இல்ல ஒரு மனுஷன் சாக போறான், அவனுக்கு உணவு இல்லைன்னா பண்டிகை சாப்பிட சொல்லுது போவான். அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு உணவே இல்லை, அவன் சாப்பிடத்தான் வாழலாம் சூழ்நிலையில இருக்கான். அந்த இடத்துல பண்டிகை மட்டும்தான் இருக்கு. ஆனா இறைவன் சொல்றான், நீ சாப்பிடு, பிஸ்மி சொல்லிட்டு அதை சாப்பிடுன்னு சொல்றான். அதுக்காக நான் பண்டிகை வாங்கி சாப்பிடல, அது விளங்குதான். அது இல்ல இல்ல அது இருக்கட்டும். ஆனா தண்ணி குடிக்கிற விஷயம் என்ன தெரியல, மட்டும் தாங்க அப்படிங்கிறது தெரியல. எங்கட இடத்துல முக்காவாசி நடபாதையில இருந்து குடிப்பீங்களா? முகமட்ட சொல்லி விடுவோம், ஒரு போட்டோ அடிச்சு போட்டு எனக்கு அக்கா அதிகமாக நீங்க என்ன நினைக்க, நான் இந்த வாழ்க்கை தான் நான் சொல்றது, இந்த வாழ்க்கை உண்மையான மக்களுக்கு இல்ல இல்ல வஜிதா தன்னை சொல்றார் சரி. ஆனால் இப்ப நீங்க சொல்றீங்க அல்லா வெளுத்தபடினால கேட்கிறேன். அப்ப இதே கட்டுப்பாடும் இதே சட்டமுறையும் தான் மற்றவர்களுக்கும். ஆனால் எங்கட இடத்துல எல்லா சட்டம் அவங்க செய்யாத இல்ல, எங்கட இடத்துல இருக்கிற 99% இஸ்லாமிய மக்கள். ஆனா யாரும் அப்படி குடிச்சா நான் பார்க்க இல்லை. 2 ஒண்ணா சாப்பிட்டாரு, 2 ஒண்ணா எந்த பிள்ளை இளைஞர் நின்றுதான் குடிக்க நான் சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டேன். அவங்க செய்யாததுக்கு நான் ஒன்றும் செய்யல. இப்ப சில நேரம் கூட வெறும் நான் சில நேரம் அப்படி போகல, அப்படி நடந்துட்டு போகல, சாப்பிட்டு கொண்டு இருக்க மேசல இருக்ககள் எல்லாம் நீங்க கொஞ்சம் இருந்து குடிக்கல, மேசல இருந்தா தண்ணியை குடிக்கணும். அப்ப இது அது இருக்கலாங்க, நாம குந்தி இருக்கணும், இருந்து குடிக்க வேணும். அக்கறை விட்டனா அந்த இருந்து குந்திதான் இருந்து குடிக்கணும் இல்ல, இருந்து குடிக்கிறதா முறை, ரெண்டு குடிக்க கூடாது. இப்ப நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றீங்க இல்ல அக்கா, உங்களுக்கு அது விளங்கல. நான் கதிரையில வந்து குடிக்கிறேன் இல்ல, ஏன்னு சொன்னா இருந்து குடிக்கணும் முறைக்கு, நின்று நாங்க குடிக்க கூடாது, நின்று சாப்பிட கூடாது. உங்களோட வீட்டை நான் குசினிக்க நிக்கக்குள்ள தண்ணி எடுப்பேன், பைப்ல எடுத்து நான் நின்றுட்டு குடிக்கிறேன். அதுக்காக நான் நம்ம கீழே இருந்து குடிக்கன்னு சொல்லுவீங்க, அதுக்காக நான் குந்தி குடிக்கிறேன். எங்கட ஊட்டா தண்ணி எடுத்துட்டு வந்து நான் கதிரையில இருந்தா குடிப்பேன். நான் போட்டு அடிச்சு போட்டு வருவேன். இப்ப இனி உங்களோட வீட்டை வந்து நான் இருந்து குடிப்பேன் கதிரையில, அவடத்த பக்கத்துக்கு நாடி நான் அவடத்த நின்று குடிக்காம இல்ல இல்ல உங்களோட இதுகள்ல இருக்குது, நீங்க சொல்லக்குள்ள நாங்களும் அறியறோம். ஆனா எல்லாம் இங்க தலைகளா நான் பாக்குறேன், அதுதான் கேட்க சொல்றேன். இல்ல அது மனுஷன் செய்யறதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாம். இல்ல இல்ல இதே எந்த உலகத்துல எந்த மூலை இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான், அவங்க செயல்படுறதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாம். இல்ல அது சரி, நீங்க சொல்ற சரி விதிமுறைகள் இருக்குது, இப்படி செய்யறோம். சிலருக்கு அடைப்பிடிக்கும், சிலர் இல்லத்தான். சில பிள்ளைகளும் சில நேரம் நான் சொல்லுவேன் இப்படின்னு சொன்னா விடுங்க மாட்டேன் போங்க, நான் 3 தரம் சொல்லி பார்ப்பேன். சரி அது உண்ட பிரச்சனை, உன்னதான் நல்லா நெருப்புல போறோம். சரி இப்ப போய் தண்ணிய குடிக்க போட்டு அடுத்தது கொஞ்சம் சிந்திங்கோ, என்னத்தை போட்டு கிளாரி எடுக்கலாம்னுட்டு நன்றி நன்றி வஜிதாரே, சிறப்பான விடைபெற்று வருகிறேன். 3 நாள் டெலிபோனும் வந்து விட்டது. பாருங்க, நன்றி வணக்கம். நிறைவு வருகின்றது ஒரு விளையாடு தொகுப்போடு வஜிதா மூமெண்ட் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி. நான் முடிச்சு கொள்ளாம போயிட்டேன். மீண்டும் எல்லோருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு கல்வியில் உங்களுடன் கலந்து கொள்ளும் வரை அந்த தொழில்நுட்பத்தோடு இணைந்து கொண்ட வாணிமோகனுக்கு கலந்து சிறப்பித்த பாமுக உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, அடுத்த வாரம் இன்னும் 1 வாரம் நான் கலந்திருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். 2 வாரங்கள் நினைக்கிறேன். 2 வாரங்கள். 2 வாரங்கள். ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.